ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. எல்லா வேலைக்கெல்லாம் பரபரப்பாக போகிறவங்கெல்லாம் போயின்னு தான் இருந்தாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிறந்த நாள் காணும் அனைத்து உள்ளங்களுக்கும், திருமண நாள் காணும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ என்ஹெச் 47 என்ன என்ஹெச்சில் தான் இருக்கிறேங்க. பைபாஸ் இது கார்லாம் பாருங்கள், பயங்கர வேகமாக போகுது, சரியான வேகமாக போகுது. இது புது ரோடு, இப்போ தான் போட்ட ரோடு. போட்டோன்னா இப்போ ஆயிடுச்சு, எப்படி பார்த்தாலும் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்தாட்ட ஒரு ரோடு ஒன்று போட்டுக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா அது வேணால் இப்போ வேணால் போட்ட ரோடு. இது பஸ் ஸ்டாண்டே இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பெங்களூர் டு கன்னியாகுமரி நினைக்கிறேன். அந்த பஸ் தான் இது. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செடி தான், மரம். சென்ட்ரல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூச்செடி தெரிஞ்சுங்களா உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரிஞ்சு பாருங்கள். அது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த செடி தான், பூச்செடி எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், காட்டுற மாதிரி. ரெடிங்க. வீடியோ கருப்பாக வர மாதிரி தெரியுதுண்ணா ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரியல. கலரே அப்படி தான். இந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா பயங்கர வேகமாக போகுது பாருங்கள். சுற்றிலும் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாம் மரத்தெல்லாம் வெட்டி பார்த்திங்கன்னா சுத்தமாக மரமே இல்லாமல் இருக்கும். இங்கே ஆனால் பரவாயில்ல, ஓரளவுக்கு மரம், நிறைய மரம் இருக்கும் சைடில். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம் தான் பாருங்க. ரோடு ஃபுல்லாக மரம் தான். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கமும் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வேணும் மரம் இருக்குது. இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது மரம். இந்த பக்கம் இல்லை. வண்டியெல்லாம் ரேஸ் எல்லாம் போகிறாங்க. ரேஸ் பைக்கு போகிற மாதிரி போகிறாங்க. அதுக்கு நான் பேசுறது கேட்குதான்னு தெரியல. நான் மைக்கெலாம் இல்லை, மைக் இல்லாமல் அப்படியே தான் பேசுகிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட அந்த வண்டி 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வர மாட்டேங்குது, 2 வீலரு. பாருங்கள், பாருங்க. அந்த ரோடு பழைய ரோட்டில் பார்த்தீங்கன்னா வண்டியில் வேகமாக அந்தளவுக்கு போக முடியாது. ஏன்னா உள்ளார 9 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். இப்போ இந்த பக்கம் வந்தாங்கன்னா டிராஃபிக் இருக்காது, ஒன்றும் இருக்காது, நேராக போயிடலாம். இப்போ அதில் பார்த்திங்கன்னா நம்ம அரை மணி நேரம் போகிறது இதில் நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்காது. ஆனால் பார்த்து கொஞ்சம் கவனமாக போகணும். அந்த மாதிரி தான் அது வண்டி அவ்வளோ போகுது. வந்துனே தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இதில் நம்ம பார்த்து கொஞ்சம் கவனமாக தான் போகணும். அது அப்படி தான். ஆனால் இருந்தாலும் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் நம்மளுக்கு செலவாகும், நம்ம போகிறதுக்கு வரதுக்கு. நம்மளால் கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டுறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இவங்க எப்படி தான் வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட இங்கேருந்து 400, 500, 600 கிலோமீட்டருக்கு மேலே வேணால் கூட வண்டி ஓட்டுவாங்க. அந்த மாதிரி இருக்குது இல்லை. நம்ம இங்கேருந்து சேலம் போயிட்டு வரதுக்குள்ளார இடுப்பள்ளி எடுத்துக்குது நம்ம வண்டியில் போயிட்டு வரதுக்கு. அது வண்டியோட கெப்பாசிட்டி என்னோட தெரியல, அந்த மாதிரி அட்டன்ல. சரி, ஒவ்வொரு வண்டியும் அந்த மாதிரி அதை பணத்துக்கு தகுந்த பொருள் தான் நினைக்கிறேன். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டரு, அவங்களது பார்த்திங்கன்னா அதெல்லாம் என்ன வண்டி தெரியல. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் பேசுகிறது ஆடியோ கிளியராக கேட்கலாம், சரி மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வண்டி சவுண்டு, அதனால் அப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ பாருங்கள், ரோடு பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ரோடு பாருங்கள் அமைதியாக இருக்குது. அப்படியே காட்டுற பாருங்க.